துருப்பிடித்த இரும்பு கை, ஸ்டாலினுக்கு கூச்சமில்லையா? புட்டு புட்டு வைத்த அண்ணாமலை. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என வீரவசனம் பேசி வரும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் தமிழக சட்ட ஒழுங்கு சீரழிந்து வருகிறது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகியுள்ளது. சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் சந்தி சிரிச்சிட்டு இருந்தாலும் மறுபக்கம் திமுக ஆட்சி இந்தியாவிலே சிறப்பான ஆட்சி போன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசும் வீடியோ வெளியாகி மக்களின் கோபத்திற்கு உள்ளாகி வருகிறது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் சாராய விற்பனையை தட்டி கேட்ட என்ஜினியரிங் கல்லூரி மாணவர் உட்பட 2 இளைஞர்களை சாராய வியாபாரிகள் படுகொலை செய்திருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இது குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை முதல்வர் மு.க. ஸ்டாலினை நாராக கிழித்து தொங்கவிட்டுள்ளார் என்று சொல்லும் அளவிற்கு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அண்ணாமலை. தமிழகம் முழுவதுமே கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது என தெரிவித்துள்ள அண்ணாமலை, இது அந்தந்த பகுதி காவல்துறைக்கு தெரியாமலா இருக்கும்? இன்று சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் உயிர் போயிருக்கிறதே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை மேலும் துருப்பிடித்த இரும்பு கையை வைத்துக்கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து தினமும் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுக்கு கூச்சம் இல்லையா? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை என்றால் தமிழ் சினிமாவில் முழு நேர துணை நடிகராக செல்ல வேண்டியதுதானே? தமிழ் திரையுலகம் உங்கள் கைகளில் தானே இருக்கிறது என தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வருவது குறித்து தமிழக முதல்வரை நாராக கிழித்துள்ள அண்ணாமலை மேலும் தமிழகம் தற்போது 2006-2011 திமுகவின் 2 ஆட்சி காலத்தை விட மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. உங்கள் கையால் ஆகாத தனத்தால் அமைதியான பொதுமக்களை மிக மோசமான எதிர்விளைவுகளுக்கு தூண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உணர வேண்டும் என அண்ணாமலை எச்சரித்துள்ள நிலையில் மறுபக்கம் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர் பங்குக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலினை வெற்றி செய்துள்ளார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் அவருக்கு அவரே புகழாரம் சூட்டிக்கொண்டு அவருக்கு அவரே திமுக ஆட்சியை புகழ்ந்து தள்ளியுள்ள நிலையில் இந்த வீடியோ குறித்து கருத்து தெரிவித்துள்ள இயக்குனர் ப. ரஞ்சித், தமிழ்நாட்டில் மிக கொடுமையான சாதிய ரீதியிலான வன்கொடுமைகள் தங்கு தடையின்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது என தெரிவித்த ப. ரஞ்சித் மேலும் கடந்த சில தினங்களில் மட்டும் பல வன்முறை சம்பவங்கள் தலித் மக்களின் மீது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தடுக்க அல்லது குறைந்தபட்சம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையாவது ஒப்புக்கொள்வீர்களா மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே என கேள்வி எழுப்பியுள்ள இயக்குனர் ப. ரஞ்சித் மேலும் தங்கள் அமைச்சரவையின் கீழ் இயங்கும் ஆதிதிராவிட துறைகளுக்கும் தனித்தொகுதி எம்எல்ஏ எம்பி அவர்களுக்கும் இதைவிட வேறு முக்கியமான பணிகள் இருப்பதால் நாங்கள் வேண்டுமானால் சமீப காலங்களில் தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் என முதல்வருக்கு ப. ரஞ்சித் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்கிறது என உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்